ஒட்டுமொத்தமாக தமிழ் இசைத்துறைக்கு அண்ணன் சபேஸ் அவர்களுடைய இந்த அகால மரணம் என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. நான் மாணவ பருவத்திலே இந்த சென்னையிலே இசை நிகழ்ச்சிகள், கானா கச்சேரிகள் செய்த காலங்களிலே இருந்து எனக்கு இவரோடு ஒரு நட்பு உண்டு. அவர் ஒரு மிகப்பெரிய இசை கோர்வையாளராக பணியாற்றிய காலத்திலும் சரி, அவரது அண்ணன் தேவா அவர்கள் பெரிய இசையமைப்பாளராக இருந்த பொழுது அவருக்கு உறுதுணையாக அண்ணன் சபேசும் முரளி அண்ணன் இருவரும் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்கள் எல்லாம் செய்வார்கள். அந்த காலத்திலே இருந்து எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு சகோதரனாக, ஒரு நண்பனாக இருந்தவர். என் மீது, என்னுடைய வளர்ச்சியின் மீது மிகப்பெரிய அக்கறை உள்ளவர். எல்லோரையும் சமமாக மதிக்கக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் அண்ணன் தம்பிகள் 5 பேரையும் வைத்து நான் ஒரு இசை கேசட்டை வெளியிட்டேன். 5 பேரையும் பாட வைத்த ஒரு பெருமை எனக்கு உண்டு. அதற்கு எனக்கு உற்சாகமூட்டி, பொருளாதார ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, என்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் மிக ஒரு பக்கபலமாக இருந்த அண்ணன் சபேஸ் அவர்களுடைய இந்த மரணம் என்பது, அது மட்டுமல்லாது இந்த நமது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக இசை கலைஞர்களுடைய அந்த சங்கத்திற்கு ஒரு முன்னோடியாக இருந்து, செயல்பாட்டாளராக இருந்து, அதனுடைய நிர்வாகத்தை பொறுப்பை ஏற்று எல்லா சக இசை கலைஞர்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு உத்தரவாதம் வேண்டும் என்கின்ற முனைப்போடு அரும்பணி ஆற்றியவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இசை கலைஞரை தன் திறமையால், இசை ஞானத்தால் ஒட்டுமொத்த இந்த தமிழ் இசை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கவனத்தையும் பெற்ற ஒரு பண்பாளரை இன்றைக்கு நான் மட்டுமல்ல, தமிழ் இசைத்துறை இழந்திருக்கிறது. அவரை இழந்து வாடக்கூடிய நமது இசை சங்க உறுப்பினர்கள் மட்டுமல்லாது, எங்களை போன்ற நண்பர்கள் மட்டுமல்லாது, அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும், அந்த நல்ல ஆத்மா இறையடி சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன்.